அதிருதா நெஞ்சம் அதிரணும் மாமே பதறுதா உள்ள பதறணுண்டா உதறுதா காலு உதறணும் மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா அடடா இவனா ஜெகதம் எனிமிகள் நீங்க பார்த்து கொண்டிருப்பதா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஆர்க்கோட எபிசோடு வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்ட்ஸ் போயிட்டே இருக்கோம். இதுக்கு மைண்ட் கிராஃப்டை வந்து பார்த்தா பாதியிலே நிப்பாட்டிட்டு அது ஒரு சர்வைவல் கேமாக பாதியில் நிப்பாட்டிட்டு ஆர்க்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் போக மாட்டேங்குது. அப்படி வியூஸ் போகலைன்னா பிடிக்கலன்னு அர்த்தம், ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் விட்டுட்டேன், ஓகேங்களா? ஆர்க்கு அது வியூஸ் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது போடலாம். நம்மளோட விங்ஸ் தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். மைண்ட் கிராஃப்டோட எபிசோடு எல்லாம் வந்துடும். 3 எபிசோடு வரைக்கும் தான் போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் தான் போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்ட், ப்ரூட்டல் அப்படின்னு இருக்குது. நம்ம ஈஸி வச்சுக்கலாம். மொபைலில் தான் ப்ளே பண்ணுறேன். மொபைல் தான் அட்லீஸ்ட் டேப் சொல்லலாம், டேப்பில் தான் ப்ளே பண்ணுறேன். மொபைலில் வீடியோ போட்டுருக்கேன். ஓகே, கேஷுவல் வச்சுக்கலாம். சர்வைவல், ஹார்ட் கோட், ஓகேங்களா? கேஷுவல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நியூ கேம். மறக்காம வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அப்படியே ஆளில் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சரி வந்து பார்த்தோன்னா தமிழ் ஸ்டார்டிங்கே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். கட் பண்ணி தேவையில்ல. ஆர்க் ஃபஸ்ட்டு எபிசோட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கு. இதாட்டி ப்ளே பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு கேமு. விரித்தனமாக இருக்குது கேமு, ஓகேங்களா? ஒரு மரணமான ஒரு சர்வைவல் கேம் சொல்லலாம். என் சர்வைவல் கேம்ஸில் எனக்கு இதுதான் பிடிக்கும், ஆர்க்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஆர்க். ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஃபேஸ் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் தான் கரெக்டாக தெரிஞ்சுடா. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்சிட்டு பிறகு ஓகே இது கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா செஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். செஸ்ட்டு ஓகே, இல்லை கரெக்டாக இருக்கா? ஓகே ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்ல, அதுதான். ஓகே, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொஞ்சம் ஆத்தா ஓகே அப்படின்னு கரெக்டாக இருக்குது. ஓகே, கை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். பேர் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் போக மாட்டேங்குது. நான் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தோன்னா பேர் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். விங்ஸ் தமிழன் WT, ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, வீடியோக்குள்ளே பிடிச்சி கேமுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ். ஹேரு வந்து பார்த்தோன்னா ஐயோ ஆத்தா என்ன மண்டடா இது சி. ஓகே, மண்டை வந்து நீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வெள்ள முடியும். ஓகே, கருத்து ஃபுல்லாக போட்டு விட்ருவோம். ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் த கேம். விங்ஸ் தமிழ் WG. ஓகே, மூஞ்சி பாதி தான் தெரியுது. இதே ஃபோனில் மொபைல் இருந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, இங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் ஜோன் 1, ஓகேங்களா? ஈஸ்ட் ஜோன் 1 2 3 எங்கே போகலாம்? எங்கே ராசியாக இருக்கும்? ஈஸ்ட் ஜோன் 1 தான் போகலாம். நான் ப்ளே பண்ணும்போது ஈஸ்ட் ஜோன் 1 தான் போனேன். நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அப்பெல்லாம் ஆளில் கொடுங்க. இந்த கீரம் அப்படியே ஆக்ஷன் போட வேண்டியதான். ஐயோ எந்திரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். மவுஸ் பாருங்கள், என் கண்ணாண்ட காட்டுற பாருங்கள் மவுஸை. ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தோன்னா ஆர்க்கு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் ஜம்ப் பண்ணணும் அப்படி சொல்கிறான். ஓகே, கொஞ்சம் கம்மியாக தான் விளையாட முடியும். ஓகே இப்போ பார்த்தோன்னா விளையாடலாம். ஓகே, கலெக்டிவ் 1 ஸ்டோன், அதான் தெரியும் நான் கலெக்ட் பண்ணுறேன் பாரு. ஓகே, கலெக்டிவ் 1 wood அப்படி சொல்கிறான். ஓகே, கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு அடிக்க வேண்டியதான். அப்படியே அடித்தா கலெக்ட் பண்ணுவான். குத்து. ஓகே, குத்துவோம். தடையாட்டா என்னடா வலிஞ்சிருச்சு. நாங்கள் ஸ்டாப் வலிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீழே வச்சுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறோம் 1 wood கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் 1 wood கிடைக்கல. கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ரீல் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ ஆனில் தானே இருக்குது. இதால் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போது இது பண்ணிடுறேன், நிப்பாட்டிடுறேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஓகே அடின்னு அடிப்போம். ஓகே 1 wood கிடச்சிச்சு, 1 டார்ச்சுக்கு கிடச்சிச்சு. இப்போ மேக் த ஸ்டோன் பிக் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டோன் பிக், இதுதான் நம்ம கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6லேயே முடிச்சிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேம் கைஸ். உண்மையாக சொன்னால் ரொம்ப பெரிய கேம். ஓகே லெவலப் வந்துச்சு. ஓகே சவுண்டு ரொம்ப இருந்துச்சுன்னா மறக்காமல் சாரி கைஸ், சவுண்ட் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். போதும் கரெக்டாக இருக்கும் சவுண்டு ரொம்ப கேட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிச்சிட்டு பிறகு ப்ரோ சவுண்டு ஃபுல்லாமே கம்மி பண்ணுங்கள் அப்படி சொல்லுங்கள். இல்லை லெவலப் வந்துச்சு பாருங்கள் நம்ம எப்படி இருக்கும் தடியா. ஓகே நான் மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு போட்டுடலாமா, ஸ்ட்ரென்த்துக்கு போட்டுடலாமா? ஸ்ட்ரென்த்துக்கு போட்டுருணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டுட்டோம். 10 XPக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஃபுல்லாமே நம்ம கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் பண்ணிட்ட பிறகு ஆத்தா ஓகே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே பெட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே டேம் பண்ண போகிறது கிடையாது. பார்ட் 3லேருந்து தான் டேம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கே வந்து பார்த்தோன்னா 2 பார்ட் கரெக்டாக போயிடும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா இது பண்ண முடியாது நம்மளால். ஓகே வந்து பார்த்தோன்னா பிக்கு வந்து பார்த்தோன்னா ஹாட் பாரில் வைக்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா பிக்கா வந்து ஹாட் பார் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன். ஓகே வச்சுட்ட பிறகு இது வந்து பிக்கு வந்து பார்த்தோன்னா கையில் எடுக்க சொல்கிறாங்களா? ஆமாம் இன்னும் புரியல. ஓகே புரியலடா. பிக்கு எடுக்கணுமா? எடுத்துட்டேன். ஓகே ஃபிஸ்ட் எடுக்கணுமா? எடுத்துட்டேன். அவ்வளோ படிச்சுனா நல்லாயிருக்கும். இல்லை கிடைக்கல. இது தான் கெதர் பெரி அப்படி சொல்கிறாங்க. அதாவது பெரி கலெக்ட் பண்ணணும். பெரி வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரி கலெக்ட் பண்ணி இந்த வெயில் காலத்தில் பேசி வந்து பார்த்தோன்னா எனக்கு தொண்டை வந்து இதாகிடுது, வறண்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மறக்காம வீடியோ பிடிச்ச நாளைக்கு சப்ஸ்கிரைப் பெல் அடிக்க அப்படியே ஆளில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அப்புறம் நான் போடுற வீடியோஸ்னால் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடும். ஓகே ஈஸி ஈட் த பெரி அப்படி சொல்கிறோம். ஈட் த பெரி. நான் இதுனாச்சும் ஒரு பெரி சாப்பிட்றோம். இது நாக்குட்டிக்கு சாப்பிடக்கூடாது. நாக்குட்டி சாப்பிட்டா வந்து பார்த்தோன்னா இதாகிடும். ஓகே ஈட்டி ஓகே ஈட் பண்ணிட்டேன். இப்போ லெவலப் கிடச்சி இல்லை ட்ரிங்க் ஆஃப் த வாட்டர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். ஓகேங்களா, இது வரைக்கும் தான் விளையாண்டேன் நான். அதெல்லாம் தெரில எனக்கு. ஓகே அவ்வளோதான் கிடைக்காது போல கைஸ். கடிச்சிச்சு சாரிச்சி சரமாசு. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஹெல்த்து போட்டோமா, ஃபிஸ்ட் போட்டோமா, ரன்னிங் போட்டுருவோமா, ஸ்டாமினா போட்டுருவோமா? 2 போட்டுருவோம். ஓகே 2 போட்டுட்டோம். அடுத்த லெவலில் என்ன இருக்கும் தெரியலையே. ஏத்தா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தான் ஜாக்கெட்லாம் ஆனில் இருக்குது. ஜாக்கெட் ஃபேண்ட்டும் ஷர்ட்ஸும் டிஷர்ட் அவ்வளோதான். ஃபேண்ட் டிஷர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது மட்டும் தான் ஆனில் இருக்குது. இது செய்யணும். கோடாலி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது அப்புறம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் வரும், எனக்கு தெரிஞ்சது தான் வரும். சொல்லலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடாலி நம்ம வந்து வேறு மேக் பண்ண போகிறோம். கோடாலி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்க்கலாம். கோடாலி ஃப்ளிண்ட் ஒன்று கேட்குறாங்க, 10 டார்ச் ஒன்று கேட்குறாங்க. ஓகே ஃப்ளிண்ட் ஒன்று 10 டார்ச் ஒன்று, அதை மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம். ஒரு மரத்தை அடித்து உடச்சிடலாம். ஓகே 10 டார்ச் கடிச்சிச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ளிண்ட்டு மட்டும் தேவைப்படுது. ஒரே ஒரு ஃப்ளிண்ட்டு, அதை வந்து பார்த்தோன்னா அடித்து உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளிண்ட் கடத்தி விட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே கிராஃப்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்ம ஹாட் பார்க்கில் வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். இன்னும் ஃபுல்லாக ஐயோ இதை வந்து மேலே விடுது, தள்ளி விடுது நம்மளை. ஐயோ மாதிரி ஆத்தா என்னடா இது? கெர்போனிசியம் ஓகேங்களா அப்படின்னு ஒரு ஜந்து இருக்குது. ஜந்து ஆமைனியா என்னன்னு சொல்ல முடியல. ஆத்தோப்பீரோன்லேருந்து வளர்ந்து வந்துருச்சா டக்கு, அது என்ன சொல்லுவாங்க? கேமல் ஓகே ஆமை என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கேம்ப் ஃபயர் மேக் பண்ணப்போம். கேம்ப் ஃபயர் மேக் பண்ணுறதுக்கான கான்செப்டே பார்க்காம நான் வந்து சுற்றுரு கண்ணாலே அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தோன்னா கேம்ப் ஃபயர் மேக் பண்ணணும். இதான் 10 கல் ஒரு இது கேட்குறாங்க. 10 கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் அடித்து 10 கல் எடுத்துருவோம்.
அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா 10 கல் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியில் ஓடுவோம். அடி உனக்கும் அதுதான் வெறியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படிப்பேன், சவுண்டு வரும் முடிச்சுக்கோங்க. ஓகே, டக்கடன்னு சவுண்டு வரும் பாருங்க. ஓகே, கிராஃப்ட் ஃபயர். ஓகே, கிராஃப்ட்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா போடணுன்னா கம்மிங் ஷூனா எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஷூ. அது நான் போடணுன்னா கம்மிங் ஷூ. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 30 லைக் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ போடலாம்னு அர்த்தம். கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது ஆர்கேஸ் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அது வேறு ஒரு போடலாமா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, என்ன சொல்கிறான் வந்து பார்த்தோன்னா நம்ம உட்டு வைக்கணுன்றான். உட்டு என்கிட்ட சுத்தமாக இல்லைடா. அப்பாடி ஆத்தா. ஓகே, உட்டு இல்லை என்கிட்ட. இங்கே ஒரு குத்தனோட்டு மரம் இருக்குது. இந்த மரத்தை அடித்து உடச்சி நம்ம உட்டு எடுத்துக்கலாம். ஓகே, உட்டு வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணுறா. என்னோட ஆத்தாவும் நான் முடியுதே. ஓகே, ஓப்பன். லேக் ஆகுது, லைட்டாக லேக் ஆகுது. உட்டை எடுத்து இங்கே வைத்துக்கொள். லேக் அடிக்குது சொல்லலை, லேக் அடிக்குது. அதுவும் அவரோட செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஏய் லேக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், லேக் அடிக்குது. ஓகே, நான் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வைத்துக்கொள்ளும். லைட் ஃபயர் போட்டுருக்கோம். ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தா எரியுது. லெவலப் சொல்லி வாய முடியல. அது பார்த்தா லெவலப் வந்துச்சு. லெவலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லெவலப் வந்துடுச்சு. ஸ்டாமினா போட்டு விடுவோம். இது இல்லையா, அது ரொம்ப போட முடியுமா? ஏதோ கோடி லெவல் வந்த மாதிரி போட்டு விட்றோம் நம்ம. ஓகே, ஸ்பியர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஃப்ட் எடுக்கணும். அடுத்தது இதை இது வந்து பார்த்தோன்னா செஸ்ட். அது இதுக்கு தேவை நம்மளுக்கு. இது வந்து பார்த்தோன்னா 3 ஃபவுண்டேஷனுக்கு 3 தான். இது வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டோம். அவ்வளோதான், இது ஃபுல்லாமே எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கணும். அடுத்த பாட்டில் வந்து பார்த்தோன்னா இது செய்யலாம். இது ஃபுல்லாக செஞ்சுட்டு கொஞ்சம் அனிமல்ஸை வேட்டையாடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனோசரை டேம் பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டு முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, வீடு கட்டிட்டு முடிச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம வீடியோ. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல்லைக்கானிக்கு அப்படியே ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஆஷி.